தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் அக்டோபர் 3, 2025 என்எஸ்சியில் உள்ள ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. அந்த சர்க்குலரில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டியோட லாட் சைஸை கம்மி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கம்மி பண்ண போகிறாங்க, இது எப்பயிலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நண்பர்களுக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ இந்த சர்க்குலருக்கு வரலாம். இந்த சர்க்குலர் என்எஸ்சில இருந்து அக்டோபர் 3ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. இதுல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டியோட லாட் சைஸை கம்மி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நிஃப்டியோட லாட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 75 இருக்கு. 75ல இருந்து 65 கம்மி பண்ண போறாங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியோட இப்போ லாட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 35 இருக்கு. அதை 30 கம்மி பண்ண போறாங்க. ஃபின் நிஃப்டியோட லாட் சைஸ் இப்போ 65 இருக்கு. அதை 60 கம்மி பண்ண போறாங்க. மிட் கேப் நிஃப்டியோட லாட் சைஸ் இப்போ 140 இருக்கு. அதை 120 கம்மி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் நிஃப்டி இப்போ 25 இருக்கு. அதுல எந்த விதமான மாற்றங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 28, 2025 இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 30, 2025 வரையும் உள்ள வீக்லி அண்ட் மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இப்போ என்ன லாட் சைஸ் இருக்கோ அதுபடியே ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபருக்கு அப்புறம் புதுசா கிரியேட் ஆகுது இல்லையா கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே, அது எல்லாமே புது லாட் சைஸ் படி கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி லாட் சைஸை கம்மி பண்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ், நம்ம ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றோம் இல்லையா, இண்டெக்ஸ்ல நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் ட்ரேட் பண்றோம் இல்லையா, நம்ம ட்ரேட் பண்றதுக்கான அமௌண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெக்யூர்டு மார்ஜினும் கம்மியாகும். அப்போ நம்ம ட்ரேட் பண்ணுவோம். நம்ம நிறைய பேர் ட்ரேட் பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல லிக்விடிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு, நிறைய பேர் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றாங்கன்னு சொல்லி கம்மியா இருந்த லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா லாட் சைஸ் அதிகமா இருக்கிறத கம்மி பண்றாங்க. இதற்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாம் இல்லையா. இந்த லாட் சைஸை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்றது, எக்ஸ்பிரி டேட்டை சேஞ்ச் பண்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேனுவலா ட்ரேட் பண்றவங்களை விட அல்கோ ட்ரேடர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சோ ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியல. 2017-18க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்சி, செபில இருந்து எப்பயாவது ஒரு சர்க்குலர் தான் வரும். ஆனா இந்த 2021க்கு அப்புறம் பாத்தீங்க, ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் ஒரு சர்க்குலர் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அஸ் ஏ ட்ரேடரா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், சவாலா தான் இருக்கும். பட் நம்ம இதெல்லாம் கடந்து போய் தான் ஆகணும். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஃப்ரீயா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் வித் தமிழ் சப்போர்ட்டோட அப்படின்னா அதற்கான அபிஷியல் அக்கௌண்ட் ஓபனிங் லிங்க் நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலம் ஃப்ரீயா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். மற்றும் ஷேர் மார்க்கெட் அகாடமியோட லைஃப் டைம் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.